சேவைகள் நடைபெறாமல் இல்லை. அங்கு பங்கன் ஒரு விழா ஒன்று செய்வோம் என்று கூப்பிட்டால் அவர் சொல்வது பள்ளி வாயில் தானமனை, அதுக்கு என்னதுக்கு நான் பங்கனுக்கு வேற, அது துவாவில் சேர்த்துக்கொள்ளுங்க. அது போன்று இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற இந்த ஜிப்ரியா, இந்த முன்னுக்கு அழகாக காட்சியளிக்கின்றது ஜிப்ரியா மதில், எல்லோருக்கும் தெரியும். சாருடைய பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் இருந்து வந்த காசு தெரியாது யாருக்கும். ஏன்னா பங்கன் நடத்தலையே, எங்க சின்ன சின்ன விழாவுக்கெல்லாம் பங்கன் நடத்துகின்றார்கள். அவர் கோடிக்கணக்கான ரூபாய்களை இந்த ஊருக்கு தந்துவிட்டு எந்த விதமான பங்கனும் இல்லை, விழாவும் இல்லை, சத்தமும் இல்லை. சமூகத்துக்கு போய் சேரட்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு எங்களுடைய தேசிய காங்கிரஸ் தலைவர் செய்து தருகின்றார். அந்த இருக்கின்ற சுற்றுமதில் அந்த சுற்றி அடித்திருக்கின்றது. இந்த இருக்கின்ற எங்களுடைய கிராமத்தினர் பள்ளிவாசல் அதனுடைய சுற்றுமதில், அது போன்று அலிகார் பாடசாலை, அது போன்று காட்டுப்பள்ளி வாயில், எங்கு கையை காட்டினாலும் தேசிய காங்கிரஸ் தலைமையில் அந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதி எங்கு வந்திருக்கின்றது. எதற்காக தந்தார் சிந்திக்க வேண்டும். நாங்க என்ன கூப்பிட்டு ஓட்ட அவர் வந்து எமக்கு தாரத்துக்கு, எமது சமூகத்துக்கு தன்னால் எவ்வாறான சேவைகளை செய்ய வேண்டுமோ அது எங்க இருந்தாலும் சரிதான், அது கேராவூரில் இருந்தாலும் சரிதான், சிங்கோவில் இருக்கின்ற கன்னியாவில் இருந்தாலும் சரிதான், அல்லது கந்தலாயாக இருந்தாலும் சரிதான், அல்லது பொத்துவிலாக இருந்தாலும் சரிதான், அல்லது சம்மாந்துறையாக இருந்தாலும் சரிதான், தன்னால் இருக்கின்ற அந்த காலத்துக்குள் தன்னுடைய புத்திசாலித்தனமான சாதுரியமான அந்த முடிவுகளை கொண்டு, அந்த திட்டமிடலை கொண்டு, அந்த திறமையை கொண்டு இந்த சமூகத்துக்கு எவ்வாறான சேவைகளை செய்ய வேண்டுமோ அத்தனை சேவைகளையும் செய்து விட வேண்டும் என்ற இஹ்லாசான எண்ணத்தோடு செய்து கொண்டிருக்கின்ற ஒரு தலைமைதான் எங்களுடைய தேசிய காங்கிரசின் தேசிய தலைவர் அல்ஹாஜ் ஏஎல்எம் அத்தாவுல்லா சார் அவர்கள். என்று எங்களுடைய நகரசபையை பொறுத்த மட்டில் அந்த நகரசபைக்கு எங்களுடைய களத்தில் வேட்பாளர்கள் இறங்கியிருக்கின்றார்கள். உதாரணத்துக்கு இந்த ஜிப்ரியா வட்டாரத்தில் இருக்கின்ற எங்களுடைய இந்த சகோதரர் நிசாத் ஹாஜியார் அவர்கள், அவர் மிகவும் அன்பான ஒரு மனிதர். நான் அவரோடு கொஞ்ச காலம் தான் பழகினேன். அவர், நான் சில அமைப்புகளில் இருக்கின்றேன், பொது அமைப்புகளில் அந்த சேவைகளை செய்கின்ற பொழுது அவருடைய சகோதரர் என்னோடு இருக்கின்றார். அந்த அமைப்பில் அந்த அமைப்புகளில் செய்கின்ற சேவை அவர் வாட்ஸ்அப் குரூப், அந்த பெமிலி குரூப் அநேகமாக இருக்கின்றது. ஒவ்வொருடைய உறவுகளின் பெமிலியாக ஒவ்வொரு குரூப் வச்சிருக்கின்றோம். நல்ல சம்பவங்கள் எது நடந்தாலும், சந்தோஷமான விடயங்கள் எது நடந்தாலும் அந்த குரூப்பில் பகிர்வது சம்பிரதாயமாக ஆகிவிட்டது. அதன் பிரகாரம் அவருடைய சகோதரர் அந்த குரூப்பில் சில விழாக்கள், சில பங்கன்கள், சில சமூகத்திற்கு ஏழை எளியவர்களுக்கு செய்த உதவிகளை பகிர்கின்ற பொழுது அவர் பார்த்திருக்கின்றார். இது யார், எந்த அமைப்பு, ரைட், நானும் அந்த அமைப்பில் வந்து இணைந்து கொள்கின்றேன், என்னால் முடிந்த சேவைகளை நான் செய்கின்றேன், நான் சமூகத்துக்காக பல விடயங்களை மறைமுகமாக செய்து வருகின்றேன் என்ற நிலையில் இணைந்து கொண்டார். நான் அவரை இணைத்துக் கொண்டு பார்த்த பொழுது எங்க இருக்கின்ற இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற எத்தனையோ ஏழை எளியவருக்கு தனிப்பட்ட ரீதியில் பல சேவைகளை செய்திருக்கின்றார். அவருடைய சேவைக்கு உதாரணம் என்னுடைய நாசர் இருக்கின்றார். அவருடைய பாடசாலை ஹிஸ்புல்லா வித்தியாலயம் கிட்டத்தட்ட 40 வருடங்கள் அந்த பாடசாலையில் இருக்கின்ற ஏழை சிறார்கள், அந்த சிறார்களுக்கு கழுத்துப்பட்டி அவர்களுக்கான சில தேவைப்பாடுகள் இல்லாமல் இருந்தார்கள். எங்களுடைய நாசர் அவர்கள் ஹாஜியாரிடத்தில் சொன்ன பொழுதோ அதற்கான ஏற்பாட்டினை உடனடியாக செய்து கொடுத்தார். அது போன்றுதான் பல பாடசாலைகள். ஒரு பாடசாலையில் ஸ்காலர்ஷிப், அந்த பாடசாலையில் 5 வருட காலமாக எந்த பிள்ளையும் பரீட்சையில் பாஸ் பண்ணவில்லை. உடனடியாக அவர் விழாவுக்கு சென்றிருக்கின்றார். அந்த பாடசாலையில் அந்த விழாக்குள்ளான சகல ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்த பொழுது பாடசாலை அதிபர் சொல்லியிருக்கின்றார், இந்த பாடசாலை பிள்ளைகள் கடந்த காலத்தில் நல்ல சித்தியை பெற்றது, ஆனால் இன்று பிள்ளைகள் எல்லாம் சித்தி பெறாமல் இருக்கின்றது என்று காட்டியார். உடனே அந்த பிள்ளைகள் எல்லோரையும் கூப்பிட்டு சொல்லியிருந்தார், நீங்கள் இந்த வருகின்ற இந்த புலமை பரிசில் பரீட்சையில் சித்தி பெற்றால் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் 10,000 ரூபாய் பணம் தருவேன். அது எத்தனை பேராக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்த வகுப்பில் இருக்கின்ற 40 பிள்ளைகளோ 50 பிள்ளைகளோ எத்தனை பேராக இருந்தாலும் சரி, அவ்வளவு பேருக்கு நான் 10,000 ரூபாய் தருவேன் என்ற வாக்குறுதியை கொடுத்திருந்தார். மாஷா அல்லாஹ், 5 வருடங்களுக்கு பிறகு என்னுடைய ஹிஸ்புல்லா வித்தியாலயம் நோபிசர் அதிபராக இருக்கின்றார். அந்த பாடசாலையில் 4 பிள்ளைகள் பரீட்சையில் சித்தி பெற்றிருந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ், பாடசாலை அதிபர் பறந்து விட்டார். உடனடியாக கோலெடுத்து
சார், உங்களுடைய பாடசாலைக்கு நான் ஒரு விழாவுக்கு வந்த பொழுது அந்த பாடசாலையில் நான் ஒரு வாக்குறுதி கொடுத்தேன். அந்த வாக்குறுதியின் பிரகாரம் பிள்ளைகள் சித்தி பெற்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நான் அந்த சொன்ன வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும். அதுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அத்தனை ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று அவருக்கு சொன்னதன் பிரகாரம் உடனடியாக அந்த விழாவை சிறப்பாக மிகவும் பிரமாண்டமான முறையில் அந்த விழாவை நடத்தியிருந்தார்கள். இவ்வாறு பல சேவைகள் அடுக்கிக் கொண்டே போகலாம். அது போன்றுதான் இங்கிருக்கின்ற ஒவ்வொரு வேட்பாளர்களையும் தட்டி நாங்கள் பார்க்கின்ற பொழுது சமூகத்துக்கு சேவை செய்தவர்களாக இருக்கின்றார்கள். சமூகத்தை சூறையாடி, சமூகத்தை விற்று, சமூகத்தை ஏமாற்றி, சமூகத்தை ஏமாளிகளாக மாற்ற வேண்டும் என்ற அந்த பிள்ளையான எண்ணத்தோடு யாருமே இங்கு வரவில்லை. அப்படி ஒருத்தர் இருந்தால் வாருங்கள், காட்டுங்கள். எனவே அன்பான உறவுகளே, இது ஒரு நகரசபை தேர்தல். 1994ஆம் ஆண்டு நானும் அந்த நகரசபைக்கு ஏறாவூர் மண்ணில் என்னுடைய அலிசாயிர் மௌலானா அவர்களின் தலைமையில் போட்டியிட்டு, அதாவது 19 வயதில் அந்த ஒரு கௌரவ உறுப்பினராக சென்ற ஒருத்தன். அது போன்று அந்த சபையில் நான் ஒரு உத்தியோகத்தராக கிட்டத்தட்ட 4 வருடங்களுக்கு மேல் வேலை செய்திருக்கின்றேன். அந்த சபைக்குள் போனால் இந்த மக்களுக்கு என்ன செய்யலாம், ஏது செய்யலாம் என்று ஒரு கௌரவ உறுப்பினராக மட்டுமல்ல, ஒரு உத்தியோகத்தராக இருந்து மறந்திருக்கின்றேன். ஆனால் நான் இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை. அதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். சிலருக்கு எண்ணம் ஹனிஃபா இருக்கின்றார், தேசிய காங்கிரஸ் அந்த பட்டியலில் என்னுடைய பேர் இருக்கின்றது என்று சொல்கிறார். நான் இல்லை பாப்பா, இந்த சமூகத்தோடு நானும் ஒருத்தன். இந்த சமூகத்திற்கு எங்களுடைய தலைமைத்துவம் பல சேவைகளை செய்திருக்கின்றது. வாக்கு கேட்காமல், வாக்குங்கிறது மிகவும் பெருமதியான ஒரு சொத்து. உங்களுடைய உரிமை, உங்களுடைய உரிமையை பெற்றால் அந்த உரிமைக்கு மாறு கைமாறு செய்ய வேண்டும் மக்கள் பிரதிநிதிகள், அமானிதம். ஆகவே வாக்கு பெறாமல் செய்த ஒரு தலைமைத்துவம் இன்று பலவாறான சேவைகளை எமது நகரத்தில் கொட்டி குவித்து விட்டு மீண்டும் பல தேவைகள் இருக்கின்றது. அதற்கு உங்களுடைய பிரதிநிதிகள் இந்த மண்ணில் பிறந்த மனிதர்களை அழகுபடுத்தி அனுப்புங்கள். என்னிடத்தில் ஆலோசனை இருக்கின்றது, திட்டமிடல் இருக்கின்றது, நான் அதனை செய்கின்றேன் என்று சொன்னார்கள். உதாரணம், ஒரு விடயத்தை சொல்லுகின்றேன். என்ற நேரம் போல் அண்ணனை பேசலாம் சார். போகணும் கொஞ்சம் தனி. ஒரே ஒரு விடயத்தை சொல்லி நான் முடிக்க நினைக்கிறேன். எங்களோட ஊர்ல ட்ரைனேஜ் சிஸ்டம், வடிகால் திட்டம் எங்களுடைய நல்ல விளைவிக்கங்க. எங்களுக்கு பெரிய பாதிப்பை தரது அந்த வடிகால் திட்டம். வெள்ளம் வந்தா வேற ஒரு பசார் தான் பேஸ்புக்கில் இருக்கும், புள்ளா விளம்பரத்துக்கு போட்டுருவாங்க. அது மாதிரி தான் எங்களுடைய அரசியல்வாதிகள் கூட சேர்ந்தா வெள்ளம் வந்த அந்த நேரத்தில் பானை கொடுத்து போட்டோ எடுக்கிறேன். மஞ்ச சூரிக்கு தானே அந்த பிள்ளைகள் போட்டு தெரிவாங்க சுகாதார உத்தியோகத்தர்கள். அதை போட்டு எங்களுக்கு படம் காட்டுற என்ன சேவை செய்யறோம். அதாவது அதுல வாப்பா சேவை. மார்கழி மாதம் வந்தால் எங்களுடைய மக்களை தட்டி ஒரு ராத்திரி 2 பானை கொடுத்து எல்லாம் விளங்குதில்லை. அதால தொடர்ந்து எங்களுக்கு பிரச்சனையா இருக்கின்றேன் சொன்ன போதும் உடனடியாக அதற்கான தீர்வை அந்த இடத்திலே தீர்த்து விட்டு சென்றதன் பிரகாரம் தான் இன்று 2 முக்கிய தளங்களுக்கு இடையில் பிரச்சனை இல்லாமல் மதிலமைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே உறவுகளே, நான் என் பேச்ச முடிக்க வரப்பேன். இந்த வடிகால் திட்டத்தை வச்சு மட்டும் பான் கொடுக்கிறது, வெள்ளம் வந்தா பெக்கோ போட்டு தோன்றது, வெள்ளம் வந்தா நகர சபையில் இருக்கிற லேபஸை கொண்டு கிளீன் பண்ணி காண சுத்தம் செய்து காட்டுறது அதில் தேவை. எங்களுக்கு உருப்படியான முறையில் இந்த வடிகால் திட்டம் உருவாக்கப்பட வேண்டும். 40 வருடமாக இருக்கலாம் அரசியல் அனுபவம், 30 வருடமாக இருக்கலாம், அது எத்தனை வருடமாக இருக்கட்டும். ஆனால் உங்களால் பொருத்தமான தீர்வினை உங்களால் செய்ய முடியவில்லை. பாவம் எங்களுடைய ஏழை மக்கள் அதற்கான ஒரு முறையான ஒரு வடிகால் திட்டத்தை கூட செய்யவில்லை என்று சொன்னால், நீங்கள் சமூகத்தை பற்றியோ சமூகத்தில் இருக்கின்ற உரிமைகளை பற்றியோ இங்க இருக்கின்ற மக்களின் கஷ்டங்களை பற்றியோ பேசி எந்த விதமான பலனும் இல்லை. என்னுடைய உறவுகளை
நான் உங்களது கோபத்தில் பேசவில்லை, ஆதங்கத்தில் பேசுகின்றேன். ஏனென்று சொன்னால் நானும் இந்த கேராவூர் மண்ணை பிறந்த ஒருத்தன். இந்த கேராவூர் மண்ணுக்கு பல சேவைகளை செய்த ஒரு கட்சியாக தேசிய காங்கிரஸ் அதனுடைய தலைமை அதாவுல்லா இருக்கின்றார். நான் மௌத்தாவின் கடன் இல்லை. ஏன்னா அவர் செய்த சேவைகளை நாங்க எல்லாரும் தான் அனுபவிக்கும். நன்றி கடன் மக்கள் எப்பயும் நன்றி கடனில் நன்றி கடன் செலுத்துவதில் மிகவும் சுயமரியாதை உள்ளவர்கள். உங்களுடைய வீட்டுக்கு நான் 2-3 தரம் என்னுடைய மனைவியை கூட்டிக் கொண்டு ஒரு பார்சலோடு வந்தால் நீங்கள் சொல்வது சௌரஹனி அவர் வந்து போயிட்டாரு, அவரை விட்டு போகணும். இன்னைக்கு ஒட்டுமொத்தமா அவ்வளவு சேவையும் கொட்டி விட்டு இன்னைக்கு தேசிய காங்கிரஸ் கட்சியை எங்களுடைய உறவுகளை கொண்டு வேட்பாளராக இறக்கியிருக்கின்றார். போட்டா நான் சொன்ன விஷயம் நடக்கும். நானும் நினைச்சிருக்கேன். நாம இங்க பக்கத்தால போயிடுவோம். ஏன்னா அங்க எலெக்ஷன் கேட்கலையே. ஆகவே இங்க இருக்கின்ற நியூ ஜெனரேஷன் புதிய இளைஞர்களுக்கு தெரியாம இருக்கும் இங்க இருந்த ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஒவ்வொரு வரலாற்று ரீதியான ஆய்வுகளும் வேறாவூரில் என்ன நடந்தது என்று உங்களுடைய தாயிடத்தில் உங்களுடைய தாப்பனத்தில் உங்களுடைய உறவுகளில் ஏற்கனவே இருந்த ஒரு 30, 35, 40 வயது கொண்ட உங்களுடைய உறவுகளிடத்தில் கேளுங்கள், யாரு அப்பா இதெல்லாம் செய்து தந்தேன்னு சொல்லி அப்ப உங்களுக்கு விளங்கும். ஆகவே செய்து விட்டு நெஞ்சை நிறுத்திக் கொண்டு உங்கள் முன்னால் வாக்கு கேட்கின்ற ஒரே கட்சி வேறாவூரில் தேசிய காங்கிரஸ் தான். அதை நாங்கள் மிகவும் தைரியமாக சொல்லுவோம் உங்கள் மத்தியில். அது போன்றுதான் இறுதியாக ஒரு விடயம் சொல்கின்றேன். அரசாங்கம் கூட பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தன்னு சொல்லுகிறார். சொன்ன விஷயம் அது எந்த கட்சியா இருக்கலாம். ஆனால் எங்களுடைய பெண்களின் பிரச்சனையில் கூட அந்த நகரசபையில் பேசுவதற்கு பெண்களின் தேவைகளை கதைப்பதற்கு கூட முன்னால் யாரும் கொண்டு வரவில்லை. தேசிய காங்கிரஸ் கொண்டு வந்திருக்கு. இதான் வியூகம். தேசிய காங்கிரசின் வியூகம் தான். ஆகவே தேசிய காங்கிரசின் தலைமத்துவத்திற்கும் இங்கிருக்கின்ற அரசியல் தலைமத்துவங்களுக்கும் உள்ள வியூகம் திட்டமிடல் என்ன என்பதை வழங்கிக் கொள்ளுங்கள். போட்டோ காட்டி அவருக்கு நாங்க வாரம் முக்கியம் இல்லை, அதை வழங்கிக் கொள்ளுங்க. படத்தை காட்டினா ஒவ்வொருத்தரும் சப்போர்ட் இருக்கும், எல்லாருக்கும் ஆதரவு இருக்கு. ஒரு ஆளுக்கு பின்னால கொஞ்சம் பேர் போகும் சேர்ந்துக்கிட்டு. அப்ப ரைட் இவர் நம்மளோட ஆதரவாளர், அவர் ஆள் தந்திரிக்கார், அவருக்கு போடுவோம் பாப்பாங்கிறது இல்லை. அவருக்கு நாங்க போட அவர்களுக்கு போட அவர்கள் என்ன திட்டத்தை இங்க இருந்து கொடுக்காங்க, தலையில் இருக்கின்ற மூளையிலிருந்து என்ன திட்டத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். இந்த திட்டத்தின் ஊடாக எங்களுக்கு பிரயோஜனம் கிடைக்குமா இல்ல சீரோவா? இதான் விளக்கம், வேற இதுல ஒன்றும் இல்லை. இந்த கோபத்துல சொல்லல, உணர்ந்து கொள்ளுங்க. வேற ஒரு சமூகம் மிகவும் ஜனநாயக மிக்க மக்கள் என்று சொன்னா எமது கிழக்கு மாகாணத்திலே என்றுமே புகழ்ந்து பேசப்படுகின்ற ஒரு சமூகம் ஜனநாயகம் என்றால் அது வேற ஒரு தான். எனவே இன்ஷா அல்லாஹ் நீங்கள் சிந்திக்கக்கூடியவர்கள், மிகவும் புத்திசாலியமாக முடிவெடுக்கக்கூடியவர்கள், செய்து தருகின்றோம் என்று வந்திருக்கின்றவர்களா அல்லது காலம் வரலாற்றை கடத்திவிட்டு மீண்டும் செய்வோம் என்று வருகின்றவர்களுக்கு நாங்கள் அன்போடு இருக்கின்றோம், அவர்களோடு ஆசையாக இருக்கின்றோம், அவர்களோடு மரியாதையாக இருக்கின்றோம், அவர்களை கௌரவப்படுத்த வேண்டும், அவர்களைத்தான் மீண்டும் நாங்கள் அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் மௌத்தா போயிடுவோம். எங்களுடைய நியூ ஜெனரேஷன், எங்களுடைய பிள்ளை குட்டிகள் எதிர்காலத்தில் என்ன அனுபவிக்க போதுவாப்பா, இதை விட நாம் என்ன யோசிக்கணும்? யோசிச்சு பாருங்க. நான் பேசுறதுல ஏதாவது ஒரு பிள்ளை வாங்க நான் நிக்கிறேன், பேசுவோம். யாரா இருந்தாலும் வாங்க, நான் சவால். நான் பேசுற பிள்ளை சொல்ல வாங்க, நான் உங்களோட வாரேன், நீங்க சொல்ற நியாயம் தான். ஆகவே உணர்ந்து கொள்ளுங்கள் உறவுகளை, உணர்ந்து கொள்ளுங்கள். நாங்கள் தேவைக்கு வந்து தேவை முடியும் மட்டும் எங்களுடைய தேவையை பூர்த்தி செஞ்சு விட்டு போற சமூகமாக இருக்கக்கூடாது. நாங்கள் எல்லாம் ஒற்றுமைப்பட்டால் இந்த நான் சொன்னது போன்ற உதாரணம் அந்த வடிகால் திட்டம், பல விடயங்கள் இருக்கின்றது. ஆகவே திட்டமிடல் வியூகம் வடகிழக்கு பிரிய ஒரு உதாரணம். இன்னைக்கு வடகிழக்கு பிரிச்சு சீரவி தந்தத்தால்தான் இன்னைக்கு எல்லாரும் சுதந்திரமாக அதனுடைய பிரயாசத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகின்ற மே மாதம் 6ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற இந்த தேர்தலில் இங்க இருக்கின்ற எங்களுடைய வேட்பாளரை பாருங்கள். கொஞ்சம் எளிமைன்னு காட்டினா எல்லாம் இருக்கு, உங்களை கொஞ்சம் நீங்க அறிமுகம் இருக்கு. ஆகவே அந்த வேட்பாளர்கள் உண்மையில் அவர்கள் மட்டுமல்ல, அவர்களுக்கு பின்னால் இருக்கின்ற இந்த மூளை எங்க இருக்கின்றது அதை வழங்கிக் கொள்ளுங்க. இந்த மூளை எங்க இருக்கின்றது, இவர்களுக்கு ஆலோசனை என்ன செய்ய வேண்டும், எப்படி திட்டமிட வேண்டும், எதை உருவாக்க வேண்டும் என்பதனை சொல்வதற்கு எங்கு பெருமதியான ஒரு மூளையை கொண்டு விட்டுத்தான் உங்களுக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். உறவுகளை
ஆகவே இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகின்ற அந்த 6ஆம் தேதி தேசிய காங்கிரஸ் கட்சிக்கு நீங்கள் கொடுக்கின்ற அந்த வரவு உங்களுடைய புள்ளடி இங்கு மட்டுமல்ல, கிழக்கு மாகாணம் மட்டுமல்ல, எல்லா இலங்கை சுற்றுவர எல்லா இடங்களிலும் பெருமதியாக இந்த தேசிய காங்கிரஸ் ஜனநாயக முறைப்படி இந்த கேராவில் இருந்த மக்கள் செய்த சேவைக்கு என்ன வரவேற்பை கொடுத்திருக்கின்றார் என்ற நற்செய்தியினை ஏற்படுத்துவீர்கள் என்ற அந்த நம்பிக்கையோடு எனது பேச்சை முடித்து விடைபெறுகின்றேன். வஸலாம் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதுவரை நேரமும் தனது கருத்துக்களை வழங்கி சென்ற தேசிய காங்கிரசினுடைய மாவட்ட இணைப்பாளர், உயர்பீட உறுப்பினர், தேசிய காங்கிரசினுடைய மத்திய குழுவினுடைய தலைவர், முன்னை நாள் ஏறாவூர் நகரசபையினுடைய உறுப்பினர் SMM ஹனீஃபா JP அவர்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து, நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே தேசிய காங்கிரசினுடைய குதிரை சின்னத்தில் எமது ஏறாவூர் பிரதேசத்திலே போட்டியிடுகின்ற வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துகின்ற அறிமுக நிகழ்விலும் இந்த பிரச்சார நிகழ்விலும் நாங்கள் தற்போது வேட்பாளர்களை அறிமுகப்படுத்த காத்திருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக இங்கே பிரசன்னமாக இருக்கின்ற தேசிய காங்கிரசினுடைய தேசிய தலைவர், முன்னை நாள் அமைச்சர் ALM அத்தாவுல்லா சார் அவர்களுடைய முன்னிலையிலே எமது வேட்பாளர்களை நாம் அறிமுகப்படுத்த காத்திருக்கின்றோம். அந்த வகையிலே எமது தேசிய காங்கிரசினுடைய முதன்மை வேட்பாளராக யுப்ரியா வட்டாரத்தை பிரதிநிதிப்படுத்தி எமது குதிரை சின்னத்திலே போட்டியிடுகின்ற சமூக செயற்பாட்டாளர் எமது நிசாத் ஹாஜியார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அவர்களை அறிமுகப்படுத்துவதிலே நாம் பெருமை கொள்கின்றோம். ஏறாவூர் ஜிப்ரியா வட்டாரத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி பல சமூக சேவைகளை அன்பு தொடக்கம் இன்று வரை எமது பிரதேசத்துக்கு ஆற்றிருக்கின்ற நிசாத் ஹாஜியார் அவர்கள் இம்முறை தேசிய காங்கிரசினுடைய ஜிப்ரியா வட்டாரத்திலே வேட்பாளராக களமிறங்கியிருக்கின்றார். அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கின்ற வாழ்த்துக்களோடு அடுத்த வேட்பாளர், ஏனென்றால் எங்களுடைய தேசிய தலைவர் அவர்கள் அவசர வேலை நிமித்தம் செல்ல இருக்கின்றனர், அவசரமாக இந்த அறிமுகத்தை செய்து முடிக்க வேண்டும். அந்த வகையிலே பள்ளியடி வட்டாரத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற வேட்பாளர் UL சுவைதீன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஜாமியத்துல் ஹைரியாவினுடைய ஸ்தாபகர், அதே போன்று முஹைதீன் ஜும்மா பள்ளி வாயிலுடைய முன்னை நாள் நம்பிக்கை சபையினுடைய உறுப்பினர், சமூக செயற்பாட்டாளர் என்று பல சமூக சேவை பணிகளை ஏறாவூர் மண்ணிலே ஆற்றி வருகின்ற சுவைதீன் அவர்கள் பள்ளியடி வட்டாரத்திலே தேசிய காங்கிரஸ் சார்பாக களமிறக்கப்பட்டிருக்கின்றார். அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கின்ற வாழ்த்துக்களோடு அடுத்த வேட்பாளர் எமது மக்காமடி வட்டாரத்திலே பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற சமூக செயற்பாட்டாளர், ரோயல் பேக் ஹவுஸ் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் UL ரிஃபாயிதீன் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். எமது இளைஞர்கள் இவ்வாறான நகரசபைக்கு தெரிவாகின்ற போதுதான் எமது நகரசபையினுடைய ஊழலற்ற ஒரு செயற்பாடை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற அவரையும் வெற்றி பெற வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோடு ஜாமியுல் அக்பர் வட்டாரத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற NR சட்டரை நிறுவனத்துடைய உரிமையாளர், சமூக சேவையாளர் AM நலீம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஜாமியுல் அக்பர் வட்டாரத்திலே தேசிய காங்கிரஸை பிரதிநிதித்துவப்படுத்தி தேசிய காங்கிரசினுடைய குதிரை சின்னத்திலே போட்டிருக்கின்ற வேட்பாளர் நலீம் அவர்கள், அவரை தொடர்ந்து அரபா வட்டாரத்தை அலங்கரிக்க காத்திருக்கின்ற உணவும் உள்ளங்கள் அமைப்பினுடைய செயலாளர் அக்கீல் அர்ஷாத் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். எல்லோருக்குமே ஒரு பரிச்சயமான முகம், தேசிய காங்கிரசுடன் அன்பு தொட்டு இன்று வரை இருக்கக்கூடிய ஒரு உறவு அக்கீல் அர்ஷாத் அவர்களை நாம் அறிமுகப்படுத்துகின்றோம் அரபா வட்டாரத்தில் இருந்து. அத்தோடு ஓட்டுப்பள்ளி வட்டாரத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அஜ்வத் மௌலவி B அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். எமது தேசிய காங்கிரஸ் சார்பாக ஓட்டுப்பள்ளி வட்டாரத்திலே அவர்கள் போட்டியிடுகின்றார்கள். அவரை தொடர்ந்து ரிபாய்ப்பள்ளி வட்டாரத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தேசிய காங்கிரசுடைய ஏறாவூர் மத்திய குழுப்பினுடைய செயலாளர் MHM இந்தியாஸ் அவர்களை நாம் அன்போடு அழைக்கின்றேன். எமது ரிபாய்ப்பள்ளி வட்டாரத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி தேசிய காங்கிரசுடைய குதிரை சின்னத்திலே போட்டிருக்கின்ற வேட்பாளர் ரிபாய்ப்பள்ளி வட்டாரம். அவரை தொடர்ந்து எமது ரஹ்மானியா வட்டாரத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற முன்னாள் முன்பள்ளி ஆசிரியை, ஏறாவூர் நகரசபையினுடைய முன்னை நாள் உறுப்பினர் சகோதரி ஃபஜீஹா அவர்களை நாம் அறிமுகப்படுத்துவதிலே பெருமிதம் கொள்கின்றோம். ரஹ்மானியா வட்டாரத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற உறுப்பினர்கள் இவர்கள் எமது தேசிய காங்கிரசினுடைய குதிரை சின்னத்திலே போட்டிருக்கின்ற வேட்பாளர்கள்.
Check one. Check one. ஆம், நிகழ்வினுடைய சவுண்ட் செக் ஒன் செக். ஏறாவூர் நகரசபை பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். புகழும் இறைவன். பிரச்சார நிகழ்வுக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் எங்களுடைய தேசிய காங்கிரசின் தலைவர், முன்னாள் அமைச்சர், என்றும் நான் நேசிக்கும் மதிப்புக்குரிய அல்ஹாஜ் ஏஎல்எம் அதாவுல்லா சார் அவர்களே, விசேட அதிதிகளாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் எங்களது தேசிய கட்சியின் சிரேஷ்ட பிரதி தலைவர் டாக்டர் உதுமால பசர் அவர்களே, தேசிய காங்கிரசின் இணைப்பாளர் கனிவா ஜேபி அவர்களே,
வேட்பாளர்களான சகோதரர் இம்தியாஸ் அவர்களே, சகோதரர் மக்காமடி பட்டாரம் ரிஃபாய் அவர்களே, ஓட்டுப்பள்ளி அஜ்யோத் அவர்களே, உமானியா பஜியா சகோதரி வஜியா அவர்களே, சகோதரி வஜியா, சுபைதீன் ஸ்னானா அவர்களே, நலிம் அவர்களே, உங்கள் எல்லோருக்கும் தெரியும், எதிர்வரும் 5ஆம் மாதம் 6ஆம் தேதி எமது நாட்டில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம்பெற இருக்கிறது. ஏறாவூர் நகரசபை சார்பாக எல்லா வட்டாரங்களிலும் சிறந்த வேட்பாளர்களை நாம் களமிறக்கியிருக்கிறோம். பொதுமக்கள் நலனில் அக்கறை கொண்ட பிரதேசத்தின் அபிவிருத்திக்கு பங்களிப்பு வழங்குகின்ற பண்பான சமூக மற்றும் அரசியல் செயற்பாளர்களை வட்டார ரீதியாக அடையாளம் கண்டு எங்களுடைய அணியை பலப்படுத்தியுள்ளோம். அல்ஹம்துலில்லாஹ். எங்களுடைய தேசிய தலைமை நாம் அனைவரது நல்லதொரு அரசியல் பயணத்தின் வழிகாட்டி கௌரவத்துக்குரிய அதாவுல்லா சார் அவர்கள் எங்களது ஏறாவூர் மண்ணுக்கு நிறைய நிலைபெறான பல அபிவிருத்தி பணிகளை செய்துள்ளார். செய்த அபிவிருத்தி பணிகள் ஏராளம். ஏறாவூர் மண்ணில் வாவிக்கரை பிரதேசத்தில் தலைநிமிர்ந்து நிற்கும் ஏறாவூர் நகர் பிரதேச செயலகம், ஏறாவூர் நகரசபை கட்டிடம், ஏறாவூர் குடிநீர் திட்டம் என சேவைகள் அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆகவே எங்களுடைய தேசிய காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்தி மக்கள் பிரதிநிதிகளை ஏறாவூர் நகரசபைக்கு கொண்டு செல்லும் அனைவரும் ஒன்றுபட்டு வாக்களிக்க வேண்டும் என அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். இலங்கை அரசியல் பயணத்தில் நீண்ட காலம் அனுபவமும் ஆள்மையும் நிறைந்த எங்களுடைய தேசிய தலைவரோடு அவர்களோடு நேரிய வழிகாட்டலில் எங்களோட பயணம் தொடர வேண்டும். பல்வேறு அபிவிருத்தி பணிகளை இம்மண்ணில் தொடர வேண்டும். அதற்காக ஒன்றுபட்டு வாக்களிக்க வேண்டும் என்று கூறி நேரத்தினை கவனத்திற்கொண்டு எனது உரையினை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுவரை நேரமும் உரை நிகழ்த்தி சென்ற தேசிய காங்கிரசினுடைய முதன்மை வேட்பாளர் ஜிப்ரியா வட்டாரத்திலே போட்டியிடுகின்ற வேட்பாளர் அல்ஹாஜ் நிசாத் ஹாஜியார் அவர்களுக்கு நாம் எமது ஏற்பாட்டு குழு சார்பிலே மனமார்ந்த நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தேசிய காங்கிரஸ் சார்பாக எமது பிராந்தியத்திலே போட்டியிடுகின்ற வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி அடையாளப்படுத்துகின்ற இந்த பிரச்சார நிகழ்விலே அடுத்து நாம் உரை நிகழ்த்த அன்போடு அழைப்பது தேசிய காங்கிரசினுடைய தேசிய தலைவர் முன்னாள் அமைச்சர் கௌரவ ALM அத்தாவுல்லா சார் அவர்களை உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். சரி. தற்போது தேசிய காங்கிரஸ்கான ஏறாவூர் அமைப்பாளர் என்கின்ற அந்த பதவிக்கான உத்தியோகபூர்வமான கடிதத்தினை எமது தேசிய காங்கிரசுடைய தேசிய தலைமை எமது நிசாத் ஹாஜி அவர்களுக்கு உத்தியோகபூர்வமாக தற்போது வழங்க காத்திருக்கின்றார்கள். எனவே அந்த நிகழ்வு தற்போது மேடையிலே நடைபெற காத்திருக்கின்றது. தேசிய காங்கிரசுடைய எமது ஏறாவூர் பிராந்தியத்துக்கான அமைப்பாளராக CMM நிசாத் ஹாஜி அவர்கள் உத்தியோகபூர்வமாக எமது தலைமையினால் வழங்கி வைக்கின்ற நிகழ்வு தற்போது மேடையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எமது தேசிய காங்கிரஸ் சார்பாக போட்டியிடுகின்ற வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்விலே உத்தியோகபூர்வமாக அமைப்பாளருக்கான நியமனம் இந்த மேடையிலே நிசாத் ஹாஜி அவர்களுக்கு எமது தேசிய காங்கிரசினுடைய தேசிய தலைவர்களால் வழங்கி வைக்கின்ற நிகழ்வு தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நேரத்தை கவனத்தில் கொண்டு எமது தலைவர் அவர்கள் அக்கரைப்பட்டிலே நடைபெற இருக்கின்ற 2 பொதுக்கூட்டங்களிலே உரையாட காத்திருக்கின்றார்கள். எனவே அந்த வகையிலே உரை நிகழ்த்த வருமாறு அன்போடு அழைக்கின்றேன்.
இதெல்லாம் ஆறு உதிரியா கொஞ்சம் வாங்கலாம் அழிச்சுட்டா சாமாங்கூட சவுண்டு வருது இது எங்க லவுட் ஸ்பீக்கர் ஏட்டி போட்டுதான் பேச வேண்டியிருக்குது. இது எங்க வைக்கிறான்? தோட்டத்துல பாதி திறவு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மது வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டு அவருடைய திருத்தூதர் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லிக் கொண்டவனாக வரலாற்றிலே மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு ஏறாவூர் மண்ணில் தேசிய காங்கிரசின் தலைவர் என்ற அடிப்படையில் மாத்திரமல்ல, ஏறாவூர் மண்ணை நேசித்தவன் நேசிக்கின்றவன் என்கின்ற அடிப்படையிலும் என்ன விவராகள் இல்லையா? எங்க இது ஒரு வரலாற்று கூட்டமாக நாங்கள் இன்று இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறோம். ஏறாவூர் மண்ணில் தேசிய காங்கிரசினுடைய ஆரம்ப காலங்களில் இருந்து வரலாற்றிலே பல கூட்டங்கள் வைத்து இந்த மக்களெல்லாம் நிறைய நமது உரைகளை கேட்டிருப்பார்கள். ஆனால் தேர்தலுக்காக தேசிய காங்கிரஸ் ஒரு நாளும் வந்திருக்கவில்லை. அந்த அடிப்படையில் ஏறாவூர் மண் மாத்திரமல்ல, தலைவர் அஷ்ரப் அவர்கள் உருவாக்கிய நமது பயணத்திலே அவர் விட்ட இடத்திலிருந்து இந்த நாட்டின் சிறுபான்மை மக்கள் முஸ்லிம் மக்களை வழிகாட்டுவதற்கான பயணத்தை நாங்கள் தொடர்ந்தோம். அந்த வகையில் கிழக்கு மாகாண மக்கள் மத்தியில் அவர்கள் ஒற்றுமைப்பட வேண்டியதன் அவசியம் இப்படி நகர சபைகளுக்கு உறுப்பினர்களை எடுப்பதற்கு மாத்திரமல்ல, நாங்கள் ஒற்றுமைப்படுவதன் மூலம் கிழக்கிற்கு வெளியிலே வாழுகின்ற நமது சமூகத்திற்கும் முறையாக குரல் கொடுக்க வேண்டும் என்ற நமது தலைவனின் வழிகாட்டலில் நாங்கள் அந்த பயணத்தை போய்கொண்டிருந்தோம். ஆனாலும் ஏறாவூரில் மாத்திரமல்ல, மட்டக்களப்பு மாவட்டத்திலே சில தேர்தல் தவிப்புகளை நாங்கள் செய்தோம். சில விட்டுக் கொடுப்புகளை வரலாற்று ரீதியாக நாங்கள் விட்டுக் கொடுத்தோம். அதனால்தான் தேசிய காங்கிரஸ் தன்னுடைய சுயநலங்களை விட்டுக் கொடுத்து எங்களுடைய பயணத்தை நாங்கள் போகின்ற பொழுது இப்போ கொஞ்சம் விளங்கிடுச்சு. லவுட் ஸ்பீக்கர் சிட்டியா காங்கிரஸ் மாதிரி தண்டிருக்காங்க. ஆகவே அந்த பயணத்தை நாங்கள்
மட்டக்களப்பு மாவட்டத்தில் நிறுத்தி வைத்திருந்தாலும் கூட இந்த நாட்டில் வாழுகிற மண் எல்லாமே நமது மண். நமது உடன்பிறப்புகள் வாழுகின்ற எல்லா ஊர்களும் நமது ஊர். அக்கரைப்பற்று மாத்திரம் எனக்கு ஊர் அல்ல, ஏறாவூரும் எனது ஊர்தான், ஓட்டமாவடியும் நமது ஊர்தான், திருகோணமலையும் நமது ஊர்தான், பொத்துவிலே இருந்து புல்மோட்டை வரைக்கும் நமது ஊர்தான். அதற்கு வெளியில் நமது நாட்டிலே வாழ்கின்ற மக்கள் வாழுகின்ற எல்லா நிலங்களும் நமது ஊர்தான். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கின்ற அடிப்படை தேசிய காங்கிரசுக்கு இருக்கிறது. அந்த வகையில் நீண்ட காலங்களுக்கு பிறகு பல விட்டுக் கொடுப்புகளை தியாகங்களை செய்துவிட்டு இன்றுதான் முதலாவது முறை எனது மண் என்று நான் கருதுகின்ற ஏறாவூரில், மட்டக்களப்பு மாவட்டத்திலே மாத்திரம், ஏறாவூரில் மாத்திரம் நாங்கள் குதிரை சின்னத்திலே போட்டியிடுகிறோம். அதற்கான பிரச்சார கூட்டம்தான் இது. இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்குகின்ற நிஷாத் ஹாஜியார் அவர்கள் ஒரு அரசியல்வாதியாக என்னிடத்தில் வரவும் இல்லை. அவர் ஒரு தேர்தல் கேட்டு தாங்கள் தவிசாளராக மெம்பராக வர வேண்டும் என்றும் அவர் எண்ணவில்லை. ஆனால் எங்களுடைய பார்வையில் ஒரு சமூக சேவையாளனாக ஆக குறைந்தது நமது பாடசாலைகளிலே படிக்கின்ற பிள்ளைகளினுடைய கல்வியை, அவர்களுடைய உடைகளை பற்றி ஒருவன் சொந்த செலவில் அதனை கவனிக்கிறான் என்றால், அவனுடைய கையில் அதிகாரம் கொடுக்கப்பட்டால் அவன் இந்த சமூகத்தை பார்ப்பான் என்கின்ற ஒரே ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையிலே ஹாஜியார் அவர்கள் இந்த ஊரினுடைய அமைப்பாளராகவும் தெரிவு செய்யப்பட்டு இன்று இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்குகின்றார்கள். அவர்களோடு இங்கு இருக்கின்ற வேட்பாளர்கள், பெருமதியான பிள்ளைகள், பெருமதியான வேட்பாளர்கள் எல்லோரும் இங்கு அறிமுகப்படுத்தப்பட்டார்கள். அதோடு இந்த மாவட்டத்தினுடைய இணைப்பாளராக நமது அன்புக்குரிய அனிஃபா நீண்ட காலத்து தேசிய காங்கிரசினுடைய போராளி, அகில் அர்சாத் என்றாலும் அப்படித்தான். இந்த வகையில் இன்று மேடையில் இருக்கின்றவர்கள் எல்லோரையும் விடுத்து என்னை போன்று நீண்டகால அனுபவங்களை கொண்ட நமது டாக்டர் உதுமால் லப்பை, தலைவர் அஸ்ரப் அவர்களுடைய அபுபக்கர் வலது கையாக இருந்தவர், அவரும் எங்களோடு தான் இருக்கிறார், மூத்த தலைவர். அவரையும் விழித்து பெருந்திரளாக வந்திருக்கின்ற என்னுடைய உடன்பிறப்புகள், எங்கெல்லாம் இந்த ஒளி வாங்கி கேட்கிறதோ அல்லாஹ் அன்னியான். ஆக குறைந்தது இந்த பேஸ்புக் மூலமாகவாவது இந்த நிகழ்ச்சிகளை கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்ற, கேட்டுக்கொண்டிருக்கின்ற உடன்பிறப்புகள், வருகை தந்திருக்கின்ற என் நெஞ்சத்திற்கு நெருக்கமான உடன்பிறப்புகள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு சலாத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஏறாவூரில் பேசுவதாக இருந்தால் எனது மண் அக்கரைப்பற்றிலே பேசுவது போன்ற உணர்ச்சி எனக்கு இருக்கும். ஆத்மீகவாதிகள், அறிவுள்ளவர்கள், அனுபவம் உள்ளவர்கள், கற்றவர்கள், இந்த காலத்தின் அறிஞர்கள், கவிஞர்கள் என்று பலர் இருப்பார்கள். எனவே நிறைய விடயங்களை பேச வேண்டும் என்று எண்ணியிருந்தாலும் கூட இது தேர்தல் காலம், அதை நான் சொல்ல வேண்டும். கடந்த 20ஆம் தேதி நொமினேஷன் பாரம் எடுத்தார்கள். அம்பாறை மாவட்டத்திலே அக்கரைப்பற்று மாநகர சபை உட்பட 4 வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டது. இதற்கு நான் தான் மினிஸ்டராக இருந்து சட்டம் எழுதினேன், வட்டாரம் பிரித்தது. ஆகவே என்னுடைய பார்வையில் சட்டம் இயற்றுகின்ற பொழுது இதற்காக ஒரு நொமினேஷன் பேப்பர் நிராகரிக்கப்பட வேண்டுமோ, எந்த விதமான காரணங்களும் இல்லாமல் நிராகரிக்கப்பட்டது. அதிலையும் நான் தொடர்ந்து உங்களுக்கு சொல்ல வேண்டும். தலைவர் அஸ்ரப் அவர்களின் பின்பு தேசிய காங்கிரஸ் என்பது நமது அவருடைய பயணத்தை தொடர்கிறது.
தேசிய காங்கிரஸை பேசவிடக்கூடாது, தேசிய காங்கிரஸ் தோற்கடிக்கப்பட வேண்டும். தேசிய காங்கிரஸ் இருந்தால் அம்பாறைக்கு மாத்திரமல்ல, மட்டக்களப்பு, திருகோணமலை மாவட்டங்களுக்கும் தலைமை தாங்குகின்ற சக்தியும் அதே போன்று அனுபவமும் கொண்டவர்கள் என்பதனால் உண்மைக்குண்மையான சமாதானமும், உண்மைக்குண்மையான இனத்தீர்வும், உண்மைக்குண்மையான வளப்பங்கீடு, நிலப்பங்கீடு, உண்மைக்குண்மையான ஏனைய பங்கீடுகள் தொடர்பாக பேசுகின்ற கட்சி ஒரே ஒரு கட்சி தேசிய காங்கிரஸ் மாத்திரம்தான். ஆகவே அதனை தோற்கடிக்க வேண்டும் என்றுதான் நீண்ட காலம் பல எத்தனங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வடக்கிலிருந்து கிழக்கு பிரிக்கப்பட வேண்டும் என்று சொன்ன அந்த நாளிலிருந்து இன்று வரையும் தேசிய காங்கிரஸ் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று நிலைமை உருவாக்கப்பட்டது. அந்த வரிசையில் இம்முறை நொமினேஷன் பேப்பர் ரிஜெக்ட் பண்ணப்பட்டது. இருந்தாலும் 25 நாட்களுக்கு மேல் கொழும்பிலே இருந்து எந்த நீதிமன்றத்திற்கு போக வேண்டும் என்று முறையாக அதனை தீர்மானித்து நாங்கள் நிராகரிக்கப்பட முடியாது, ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற நீதிமன்ற தீர்ப்புகளை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அதுக்கு பிறகுதான் நிசாங்காரிய பெறாக்கள் அங்கு தள்ளப்பட்டு பிறகு எங்களோட வந்து சேர்ந்தாங்க. இதனை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், மையத்துக்கள் எரிக்கப்படுகிறது. தேசிய காங்கிரஸ் தெளிவாக அதனை கூறியது. சட்டத்திலே அடக்குவதற்கு இருக்கின்ற பொழுது சட்டத்திற்கு மேலாக இன்னும் ஒரு சட்டம் ஒரு கெசட் நோட்டிபிகேஷனின் மூலம் அமல்படுத்தப்படுகிறது என்றால், நான் சட்டசபையிலே இருக்கின்ற பொழுது இவ்வாறான ஒரு சட்டம் வெளியிலே இருப்பதாக இருந்தால் என்னுடைய வரப்பிரசாதத்தை அது மீறி இருக்கிறது என்று குரல் கொடுத்ததுதான் தேசிய காங்கிரஸ். அப்பொழுது நாங்கள் சொன்னோம், நீங்கள் மேல்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு போக வேண்டும் என்று. நமது கட்சியின் உறுப்பினர்கள், அப்பொழுது இருந்தவர்கள் நமது கட்சி அல்ல, பழைய நமது கட்சி தலைவருமார், சட்டத்தரணிகள் எல்லோரும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், மனித உரிமை மீறல் தொடர்பாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அந்த தீர்ப்பு வார வரைக்கும் தான் அவ்வளவு மையத்துக்களும் எரிக்கப்பட்டது. போக வேண்டியது ஸ்டே எடுப்பதற்கு, சட்டத்துக்கு முரணாக நடப்பதற்கு தடை தா என்று கேட்பதற்கு வக்கில்லாத லோயர்ஸ்கள் இருந்திருக்கிறார்கள். எனவேதான் அதனையும் இதனையும் நான் பின்னி பிணைந்துதான் சொல்ல வேண்டும். அப்படி எங்களுடைய இந்த நொமினேஷன் பேப்பர் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றதன் பிறகு ஒரு மாதம் முடிந்த பின்புதான் நாங்கள் தேர்தல் வேலைகளை செய்வதற்கு அம்பாறை மாவட்டத்திலே நாங்கள் ஆரம்பித்தோம். இன்னும் இப்ப ஒரு 2-3 நாளைக்கு உள்ள. ஆனால் நாங்கள் குதிரை, நாங்கள் பாய்ந்து வேலை செய்வோம் என்பது எல்லோருக்கும் தெரியும். எனவே இந்த சூழ்நிலையில் இன்னும் குறுகிய காலம் மாத்திரம் இருக்கின்ற இந்த நாட்களில் ஏறாவூர் மக்கள் மத்தியிலும் நாங்கள் தேர்தலில் இறங்கிவிட்டோம். ஆக குறைந்தது ஓரிரு கூட்டங்களுக்காகவாவது செல்ல வேண்டும் என்று முன்னுரிமை கொடுத்து இன்று வந்திருந்தாலும் கூட இன்று சனிக்கிழமை 12 மணி வரை கூட்டங்களிலே பேச முடியும் என்கின்ற நாள். எனவே 5 மணியோடு பேசிவிட்டு அம்பாறை மாவட்டத்தின் கூட்டங்களுக்கு போக வேண்டும் என்று நினைத்தேன். இப்பொழுதோ 8 மணிக்கு இன்னும் 10 நிமிடங்கள் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் விரிவாக பேச வேண்டிய பேச்சு ஏறாவூரில் தான் பேச வேண்டி இருக்கிறது. ஆண்டவரிடத்திலே விடுகிறேன், இவைகளை என்னுடைய நேரத்திற்குள் நான் சொல்லப் போகின்றேனோ தெரியாது. முதலிலே ஏறாவூர் மக்களுக்கு தலைமை கொடுத்த மரணித்த மருகுங்கள் நமது ஃபரீத் மீர் ஆலம்பை உட்பட
முன்னைய தலைவர்களுக்காக பிரார்த்திக்கின்றேன். மர்ஹூமான என்னுடைய அன்பு சகோதரர் ரூபி மொய்தீனுக்காக நான் பிரார்த்திக்கின்றேன். முஸ்லிம் காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட பொழுது நாடு முழுவதும் புலனறுவையாக இருக்கலாம், அனுராதபுரமாக இருக்கலாம், இந்த ரூபி மொய்தீனும் என்னோடு தான் நீண்ட பயணங்களிலே கலந்து கொண்டார். அது ஒரு புறம். அதனைத் தொடர்ந்து இப்பொழுது உயிரோடு வாழுகின்ற நமது நட்புகள் யாராகவும் இருக்கட்டும், பசீர் ஷேக் தாவூத் அவரும் என்னுடைய நண்பர், அரசியலிலே தோழர். மௌலானா கடும் தோழர், இல்லை என்ற தோழர். 2 சுபைர் தேசிய காங்கிரசினுடைய விட்டுக் கொடுப்பால் மாகாண சபையினுடைய அமைச்சராக வந்தவர். நலீம் என்னுடைய அன்பு சகோதரன் பார்லிமெண்ட்டுக்கும் போய் வந்து இப்ப எலெக்ஷன் கேட்கிறார். இவர்கள் எல்லோரும் இந்த ஊரினுடைய மக்கள், ஊரினுடைய வேட்பாளர்கள், ஊரினுடைய தலைவர்கள் என்று மாத்திரம் வேற ஒரு மக்கள் என்ன தேவையில்லை. அப்ப அதான் உள்ள 6 ஏன் தெரியுமா? உங்களுடைய இந்த தலைவர்கள் செய்யாத வேலைகளை இந்த மண்ணுக்கு செய்த ஒரே ஒருவர் தேசிய காங்கிரஸ் மாத்திரம்தான். என்னுடைய ஊர் இல்லையா, நீத்து கட்டடத்திலே ஒரு டிஎஸ் ஆபீஸுக்கு இடமில்லாமல் பூனை குட்டியை தூக்கி திற மாதிரி குட்டி போட்ட நேரத்துல அத்தாவுல்லா வந்து ஈண்டா கட்டல்ல காணி இல்லை, இந்த ஆழத்துல உங்களுக்கு காணி இல்லையாடா? அது எண்ணம். அல்லாஹ் காணியை காட்டினான். காணியை மாத்திரமல்ல, ஏறாவூரின் அழகை காட்டினான், ஏறாவூரின் வனப்பை காட்டினான், ஏறாவூரின் வளங்களை காட்டினான். அவைகள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுக்காக ஓட் போட சொல்லல. அது மாத்திரமல்ல, எதுவாக இருந்தாலும் ஏறாவூருக்கு ஏதாவது நடந்திருக்கிறது முக்கியமான விடயங்கள் என்றால் அது தேசிய காங்கிரசின் தலைவரால் தான் நடந்திருக்கிறது. மாநகர சபையாக அதாவுல்லாதான் கெசட் பண்ணினேன் வரலாற்றில். அகமது மறைக்கார் அதாவுல்லாவாகிய நான் நகர சபையாக்குகிறேன் என்று நான் தான் கெசட் பண்ணினேன். அந்த கட்டடங்களை கட்டுவதற்கு கடும் அழகாக இன்னும் ஒரு அழகான இடத்தில் கட்ட வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருந்தது. இங்கிருந்த தலைமைகள் ஏதோ ஒரு அடிப்படையில் அதனை கட்டிவிட்டார்கள். இருந்தாலும் எனக்கு கிடைத்த இந்த மாவட்ட இணைப்பு பதவி, தலைமை பதவி, ஏறாவூரின் தலைமை பதவிகளுக்கு நான் வந்த பொழுது நான் முன்மொழிந்திருக்கிறேன், அதனை ஒரு வியாபார ஸ்தலமாக மாற்றுங்கள். நகர சபைக்கான இடங்கள் வேறு இடத்திலே நாங்கள் காண்பித்திருக்கிறோம். டிஎஸ் ஆக இருந்தவருக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம், திட்டமிடப்பட வேண்டும். என்ன வளமில்லை நமது ஊர்களில்? திருகோணமலையில் என்ன வளமில்லை? மட்டக்களப்பில் என்ன வளமில்லை? ஏன் நமது தலைமைகள் திட்டமிடாமல் அப்படியே வெறுமனே எல்லோரும் அரைப்பது போன்று அரைத்துக் கொண்டிருக்க முடியாது. வீதிகள் வடிச்சல் இல்லை. பலமுறை இங்கு நகரத்திலே இருக்கின்றவர்கள் ஓடி வந்து சார் வடிச்சலை பாருங்கன்னு சொல்லுவார். அதே போன்று ஆத்தங்கரை பக்கம் போகிறது, வடிச்சல் இல்லை. இது ஒரு புறம். இந்த ஆத்தங்கரை வீதியை இரட்டை வழிப்பாதையாக மாற்றி ஏறாவூர் தொடங்குகிற இடத்திலிருந்து மீண்டும் முடிகிற இடத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்பதையும் நாங்கள் முன்மொழிந்திருக்கிறோம். இடம் இருக்காது. ஆகவே இருக்கின்ற இடத்தை முறையாக திட்டமிட வேண்டும். நாம் இந்த வீதிகளிலே பயணம் போகின்ற பொழுது ஏறாவூர் என்பது பாரம்பரியமான பட்டின சபையும் நகர சபையும் பெரும்பெரும் அறிஞர்கள் ஞானவான்கள் வாழ்ந்த ஊர் என்று மற்றவர்கள் பார்க்க வேண்டும். அலிகார் பாடசாலையை பார்க்கின்ற பொழுது வேதனையாக இருக்கிறது. போலீஸ் நிலையத்திற்கும் அலிகார் பாடசாலைக்கும் இடையிலே உள்ள பிரச்சனையை தீர்க்க எங்களால் முடியவில்லை. அது பிரச்சனை அல்ல.
தலைவர் என்றால் அது முடித்து வைக்க வேண்டும். அவற்றை பற்றி யாரும் சிந்திக்கவில்லை. ஏறாவூரின் சந்தையை பற்றி நானும் வந்து 2-3 முறை யாருக்கும் தெரியாமல் சுற்றி வளைத்து பார்த்தேன். போலீஸ் நிலையத்தை கொண்டு போய் வைப்பதற்கு கூட இடம் பார்த்தோம். பிரதேச சபை டிஎஸ்ஓபி சென்று 2 எல்லைகளை வைத்துக் கொண்டு இந்த மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். வேண்டாம், கிழக்கு மாகாண பிரிப்பு லேசாக கிடைத்ததல்ல. எல்லாமே கடும் தியாகங்களோடு பலதை இழந்துதான் நாங்கள் பெற்றிருக்கிறோம். அஷ்ரப் தலைவர் இல்ல, தியாகம், சதி செய்தார்கள். இந்த தியாகங்களின் அடிப்படையில் அரியுதுமான், மன்சூர், சம்மாந்துறையில் தியாகங்களை செய்துதான் அவைகளை நாங்கள் கொண்டு வந்தோம். ஆகவே ஏறாவூரின் உடன்பிறப்புகளே, கட்சி என்பது ஆட்கள் அல்ல. இப்பொழுது நடைபெறப் போகின்ற உள்ளூராட்சி தேர்தலை பார்ப்போமே, நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலை பார்ப்போம், நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலை பார்ப்போம். தலைவர் சொன்னார், நிலமும் வேண்டாம் பச்சையும் வேண்டாம், நமக்கென்று ஒரு ஊடு கட்டுவோம் என்று கட்டிவிட்டார். போன ஜனாதிபதி தேர்தலில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் எத்தனை முஸ்லிம்கள் அன்றகுமாரைக்கு போட்டிருப்பாங்க. கடுமையா விளங்கினானே அன்றகுமாரே அவங்களுக்கு ஜேவிபி. பாருங்கள், ஒரு ஜனாதிபதியை காட்ட வேண்டியது ஒரு தலைவன். தலைவர் அஷ்ரப் அவர்கள் அப்படி காட்டினார், ஆட்சிகளை அமைக்க வைத்தார். ஆனால் இப்பொழுது நாம் தலைவர் அஷ்ரப் அவர்கள் உருவாக்கிய அந்த கட்சிக்கு முன்னுள்ள காலத்தை போன்று ஆகிவிட்டோம். விரும்பினாக்கள் யாருக்கும் போடலாம், எப்படியும் தோக்கலாம். அம்பாறை மாவட்டத்தில் 80,000 பேர் போட்டு, தலைவர் அஷ்ரப் அவருடைய காலத்தில் 60,000 பேர் போட்டு ஒருவரை பெற்றோம். இம்முறை 80,000 ஜேவிபிக்கு போட்டு ஒரு அரையம்பியும் இல்லாம படுக்காங்க எல்லாரும். இன்று அதில் சிரிப்பு. மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு முறையான தலைமைகள் இல்லை ஊர்களுக்கு. அம்பாறை மாவட்டத்து மக்களுக்கு தலைமை இல்லை. ஆதம்பாவா தலைவராம் உண்டு. யா அல்லாஹ், அல்லாஹ் காப்பாத்தணும். திருகோணமலையிலே ஒரு ஊருக்கும் தலைமைகள் இல்லை. எனக்கு உரிமை இருக்கிறது பேசுவதற்கு. யாரும் இல்லாத பொழுதுதான் திருகோணமலையின் அத்தனை ஊர்களுக்கும் தலைமை தாங்கினோம். யாரும் ஹாஃபிஸ் நசீரையும் நான் மறந்து விட்டேன், அவரும் இருக்கிறார். அவரும் இல்லாத இடைவெளியில் தான் யானவி சென்று வரல. இந்த மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதற்காகத்தான் இந்த மாவட்டத்திற்கு நான் வந்து அம்பாறை மாவட்டத்திற்கு செய்ததை போன்று பல கோடிக்கணக்கான அபிவிருத்திகளை கூட நாங்கள் செய்தோம். இந்த சூழ்நிலையில் தேர்தல்களிலே வாக்கு போடுவது கொள்கைக்கு, வேறொன்றுக்கும் அல்ல, ஆக்களுக்கு அல்ல. அஷ்ரப் அழகானவர், கடும் முட்டை, கடும் வழக்கறிஞருங்கிறதுக்கு போடல, அவர் வைத்திருந்த கொள்கைக்கு நாங்கள் போட்டோம். அதே போன்றுதான் இன்று ஜனாதிபதி தேர்தலிலே கொள்கைக்கு வாக்கு போடாமல் மக்கள் சுனாமியில் மாட்டிக்கொண்டவர்கள் போல் மாட்டிக்கொண்டார்கள். இப்ப சிங்களாக்கள்ல போய் கேட்டாலும் இவரா என்று கேட்கானர்கள். யாரெல்லாம் ஓட் பண்ணானோ அவர் எல்லாரும் சொல்லுவான்னு இவர் அனுப்பணும் என்று. அல்லாஹ் அப்படித்தானே. அது ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தலும் அப்படி. எந்த ஊர்களிலெல்லாம் முஸ்லிம்களும் தமிழர்களும் இவ்வாறான பிழைகளை விட்டார்களோ அவங்க திருந்திட்டாங்க. திருத்தத்தானே வேணும். இப்போ ஒரு உள்ளூராட்சி சபை தேர்தல், இதுதான் உங்களோட பார்லிமெண்ட். இதுக்கு ஆட்கள் அனுப்புவது எந்த கட்சி சரியான கொள்கை உடையது, எந்த கட்சி நம்மளை ஆண்டால் முறையாக இருக்கும், எந்த கட்சியிடம் கொடுத்தால் ஆக குறைந்தது பிளானிங், திட்டமிடல் நடைபெறும், செய்யறது வேற விஷயம், செய்து காட்டியிருக்கிறோம் என்ற ஒரு நிலைதான் ஏறாவூர் மக்கள் சிந்திக்க வேண்டியவர்கள்.
இன்னும் ஒரு மாவட்ட தேர்தல்கள், மாகாண தேர்தல்கள் வருகின்ற பொழுது தேசிய காங்கிரசினுடைய இதயமாக இந்த ஏறாவூர் இருக்கும். இப்பொழுது தேர்தல் கேட்கின்றவர்களை பாருங்கள். மரம், நமது மரம் பட்டு போய் மிச்சம் காலம். அது இன்றல்ல. நேற்று தலைவர் அவர்கள் பாலமுனையில் கூட்டம் வைக்கார். அப்ப நான் பார்த்தேன், கடும் கிரௌடு நிக்குமாக்கும் வழக்கமா ஏத்திக்காரானே பஸ் போட்டு. அங்க ஒன்றும் இல்லை. பாலமுனையில் கூட்டம் நடக்குது. அட்டாளச்சி நாட்கள் 4-5 பேர் சைக்கிள்ல நிக்காங்க. இதுதான் அம்பாறை மாவட்டத்தின் நிலைமை. எல்லா ஊர்களிலும் 3 எம்பிக்களை நானும் அரிசும் அன்பர் இஸ்மாயிலும் என்று மரத்திலே கேட்டு 3 பேரை வைத்திருந்தோம். இப்ப ஒன்று எடுக்கிறதுக்கு பட்டபாடு அல்லாஹ் அறிவான். வெளி மாவட்டங்களில் இல்லை. இதுல பகடி என்னவென்றால், இப்ப பேஸ்புக்ல பார்த்துத்தான் நான் பார்த்தேன். எஸ்டேபி டெலிபோன் ஒரு கட்சியா லூசாண்டு ரௌபகி இவ்வளவு நாளும் அவங்களோட எம்பியும் ஆகிப்பட்டு கண்டியில தவக்கருத்து வரலாண்டு வீண்டு போட்டு இப்ப என்ன எஸ்ஏபியை பத்தி கைக்கு இவங்க எல்லாம் ஒரு ஆக்கலாம் எடுக்க. அவர் என்ன நீதான் சொல்லுமான கோமாண்டு இன்னைக்கு இப்ப இல்லை, நீ புறவு சொல்லு. எதில் இருந்தார்கள் என்று நமக்கு தெரியாது. இன்றைக்கு ஒரு கோலம், நாளைக்கு ஒரு கோலம். என்றம்மா இந்த புள்ள நம்மட நலையும் அல்லாதான் நலையுமா காப்பாற்றணும். யாருதான் பார்லிமெண்ட்டுக்கு போயிட்டான். கடும் சந்தோஷம். நம்மட புள்ள கடும் சந்தோஷம். உண்மையிலே இறக்கமான புள்ள என்னோட. அதை ரிசைன் பண்ண வச்சு போட்டு இப்ப காட்டாப்பு காட்டுத்திடுறார். கூட வாக்கெடுக்கின்றவர்கள் அண்ணா உள்ள போகுதுன்ற மாதிரி டாக்டர் தான் சொல்லுவார். மாட்டுக்கு பின்னால நாய் போகுமாம். அதுல இது இன்னா உளுந்துரும் என்று கடைசியா பொத்தியுள்ள போய்தான் நாய் செத்துதான். இப்படி நீண்ட காலம் நமது கிராமங்களை ஏமாற்றினார்கள். தேசிய பட்டியல் என்று. இப்பொழுது அல்லாஹ் அவர் முறையான ஆளண்டா இந்த பிள்ளைக்கு நலைமுகு தான் திரும்ப கொடுக்கணும். அது ஒரு முக்கியமான விஷயம். எனக்கு அதுல உடன்பாடு. நான் தானே சொன்னேன், நம்மளோட ஊர் இதண்டு ஏமாற்ற வரக்கூடாது. என்ன கொள்கையை முஸ்லிம் காங்கிரஸ் வைத்திருக்கிறது? ஒரு ஊர் என்னையாவது கிழக்கு மாகாணத்துல செஞ்சதை சொல்லட்டும், நாங்க எல்லாரும் இறங்கி அப்படி உங்களுக்கு கூட வாரம் அரசியல் விட்டு போடும். ஒரு ஊருக்கு தன்னுடைய கண்டி மாவட்டத்துக்கு அப்ப அதுவும் இல்லை. அவரை பிடிச்சி முடிறாண்டா முடிப்பானா? எலெக்ஷனுக்கு மட்டும் சாலுவ ஓட்டுக்கு வர சாலுவ போட்டு காட்டின நான் முதலாவது முதலாவது சாலுவ போட நான் தான் அவருக்கு நேசமாக இருந்தோம். இன்னமும் ஏமாற்ற வரப்படா. 7 பேருக்கு மேல் எம்பிக்கள் இருந்து ஒரு ஆட்சியிலே எங்களுக்கு எதிரான அநியாயம் நடந்த பொழுது நாங்கள் 7 பேரும் முட்டை தட்டிவிட்டு வெளியேறிய வரலாறுகள் இருக்கிறது. இளைஞர்களுக்கு தெரியாது. இப்பொழுது உள்ள இளைஞர்களுக்கு அன்றகுமார பேசினா இவர்தான் ஆக்கும் பெரிய என்ன நாயக்க தேரர் சிக்கிக்காங்க. அப்படி இல்லை. வரலாறுகளை பார்க்க வேண்டும். இளைஞர்கள் படிக்கின்றவர்கள், ஒவ்வொரு சமூகமும் ஒவ்வொரு இளைஞரும் தன்னுடைய இருப்பு தன்னுடைய வரலாறுகளை தெரியாமல் அவன் பேச முடியாது, அரசியல் கதைக்க முடியாது. எனவேதான் முஸ்லிம் காங்கிரசுக்கு வாக்களிக்கிற என்னத்துக்கு? எம்பியா தான் இருக்காங்களே இந்த வருஷமா. எம்பி என்ன மட்டை அடிக்கியா? எம்பி என்னதுக்கு மட்டமாடு விளையாடையா? அவனை உதுமால கேட்டான் சாஞ்ச மதில் அந்த அதையும் சொல்லி என்னத்துக்கு நான் போனேன். அதை செல்லும் நானே நாம என்ன செய்த? இவ்வளவு காலமும் அமைச்சர்களாக இருந்து எம்பிக்களாக இருந்து கிழக்கு மாகாண சபைக்கு ரௌபாக்கியும் வந்து பெரிய தேர்தல் கேட்டு என்ன நடந்து என்ன புதுசா ஞானம் படிக்கிறா உங்களுக்கு?
அப்ப எதுக்காக போடணும் மரத்துக்கு? செவரெல்லாம் மரத்தோண்டி வச்சிருக்காங்களே, வருத்தமா எல்லாருக்கும்? அவர செவரில் என்னடா சுணங்கி விளங்குதா? ஏய், இந்த செவரில் மரம் ஒட்டின நாங்க ஆனடா எவ்வளவு காலம், நாங்க ஆனடா தொடங்கின, இன்னமும் ஒட்டிக்கு திடுறாங்க. என்னத்தை கண்டு? அது ஒரு பக்கம். மயில மூசாடுதாங்க. பத்தேலா டெலிபோன்ல அதை பின்பாக்கு கத்துற போடுற சாமான் தலை போடுற, எல்லாரும் முன்னுக்கு போடுற, இவங்க பின்னுக்கு போடுறார்கள். அதையும் கேட்போமே, அஷ்ரஃப கண்டிருப்பாரா தம்பி ரிஷாட்? எப்பயாலும் கனவுரையாலும் கண்டிருப்பாரா? நஞ்சி போத்தலோட ஆரம்பிச்சவர். இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயம் இவ்வளவு கேடுகட்டு போவதற்கான அத்தனை காரணங்களிலும் எல்லோரும் இருந்திருக்காங்க. சொந்த ஊர் அப்படியே கிடக்கு, அங்க என்னென்னும் தெரியாது, வடமாகாணத்தில் என்ன நடக்கிறது என்றே தெரியாது. இதோ கிழக்கை தாருங்கள், நான் என்னையோ செய்ய போறேன் என்று சொன்னா எப்படி இருக்கும் இது? அது உங்கள்கிட்ட வந்து சொன்னா அப்படித்தானே கேட்கிறாங்க. இவர்களோடு கிழக்கிலும் ஒரு சிலர், அவர்களும் இவ்வாறுதான் கழுகுப்பட்டு அழிந்து போவார்கள். அவர்களுடைய அரசியல் ஏன் தெரியுமா? உண்மை இல்லை, உண்மை இல்லை, உண்மை இல்லை. ஆகவே நாம் ஈமான் கொண்டவர்கள் முஸ்லிம்கள். ஜேவிபியும் கேட்கும், போடலாமா? திரும்பியும் போடலாமா? சும்மாவிலும் செல்லுங்களன் போடலாமா? போடலா? பிளமா செல்லுங்களன் போடலா? இவ்வளவு இருந்தானே ஆக்கள். அப்ப போனா அதுக்குள்ள ஒரே ஒரு சாமான் தான் இருக்கு. எது? குதிரை. குதிரை மாத்திரம்தான் உங்களுக்கானது. குர்ஆன்ல சொன்னது, ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றிக்காக பாவித்தது, உலகத்தின் வெற்றியாளர்கள் பாவித்தது எல்லாமே குதிரைதான். சின்னம். குதிரை செய்து காட்டிவிட்டு அம்பாறையிலிருந்து பாஞ்சி வந்திருக்கு. அப்ப யாருக்கு போட வேண்டும்? உங்களுக்கு ஏதாவது செய்யவில்லையா? நாங்கள் வீதிகளாக இருக்கட்டும், பாடசாலைகளாக இருக்கட்டும், நீராக இருக்கட்டும், டிஎஸ் ஆஃபீஸாக இருக்கட்டும், வாகனங்களாக இருக்கட்டும், அக்கரப்பத்துக்கு மாடு கொடுக்க கூட சம்மாந்துறைக்கும் கொடுத்து ரெண்டு நினைச்சுக்கிறீங்களா? அங்கேயும் கொடுத்ததான். மட்டக்களப்பில் ஏறாவூருக்கு கொடுத்த என்ன கொடுத்தாலும் அக்கரை பற்றுக்கு வாகனம் கொடுக்கின்ற பொழுது ஏறாவூருக்கும் வரும். தொழில் ஆக இருந்தாலும் அப்படித்தான் செய்திருக்கிறோம். நாங்க கிளைம் பண்ணல, ஏய் நாங்க எல்லாம் செய்திருக்கிறோம், எங்களுக்கு ஓட்டு பண்ணுங்கன்னு கேட்கல. எங்களுக்கு அப்படி தேவையும் இல்லை. உமாக்கு புடவை வாங்கி போட்டு, இதோ உமாக்கு புடவை வாங்கி கொடுத்துட்டு கத்துறல்ல. ஆனால் உங்களில் நான் நேசமாக இருக்கிறேன், நானும் உங்களுடைய ஊர்தான் என்ற விடயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே என்னை பேச விட்டால் விடாதீர்கள். அடுத்த 2 கூட்டமும் சல்லா போயிடும். விடத்தை நின்றுவன் சுரிச்சு போய் அவ்வளவு பேர் ஏறாவூர் மக்கள் திரண்டு வந்திருக்கிறீர்கள். குதிரை நமது சின்னம், குதிரை நமது கட்சி. நாம் தமிழர், முஸ்லிம், சிங்களம் என்று நாங்கள் பிரியவில்லை. தலைவர் அஷ்ரப் அவர்கள் முஸ்லிம் காங்கிரஸைக்கு விடை கொடுத்து அவர் தேசிய ஐக்கிய முன்னணி என்று ஒரு கட்சியை உருவாக்கி அவர் எல்லா மக்களுக்குமாக உழைத்ததை போன்று தேசிய காங்கிரஸ் முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, தமிழர்கள் மாத்திரமல்ல, சிங்கள மக்கள், கிறிஸ்தவர்கள் எல்லோரும் சந்தோஷமாக வாழ்வதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற கட்சி. நமக்கு சண்டை வேண்டாம், நமக்கு யுத்தம் வேண்டாம், நமக்கு பிரிவினை வேண்டாம். நாம் மனித குலத்தின் முன்னோடிகள். ஆகவே
நாம் முறையாக மக்களுக்கு வழிகாட்ட வேண்டும், முறையாக மக்களுக்கு தலைமை கொடுக்க வேண்டும். பெரும் ஒலிமார்கள், பெரும் இபாதத்தாளிகள் அடங்கி இருக்கின்ற ஊர் இந்த ஏறாவூர் மக்கள். ஆகவே என்னை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முறையும் உரைகள் இருக்கிறது என்பதற்காக இவரைக்கூடையும் நான் சொன்னேன், ஆத்தங்கர ரோடு ஒன்றை பத்தி இப்ப நான் பார்த்துக்கு வந்தேன். பிறக்கூட சந்தை வடிகான்கள் முறையான இவைகளை திட்டமிட்டால் நமக்கு இடம் இருக்கிறது. எண்ணம்தான் முதல் தேவை. ஆகவே இந்த சபையை இந்த கட்சிக்காராக்கள்கிட்ட எல்லாம் கொடுத்து இவங்க என்னவும் செய்வாங்கண்டு இந்த மக்கள் எண்ணினா நான் மென்னையா அல்லாண்டோடு போவேன். எல்லோரும் தீர்மானிக்க முடியும். குதிரைதான் இந்த கிழக்கு மாகாணத்தின் மக்களுக்காக போரிட்டு கொண்டு வருகிறது. இங்கு வாழ்கின்ற எல்லா மக்களுக்காகவும் சமாதானத்திற்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. மற்றவர்கள் எல்லோரும் ஏஜெண்டுகளாக இருக்கிறார்கள். புட்டு புட்டு வைக்கும்னா எத்தனையை சொல்றது? ஒரே இவங்களுக்கு ஈஸ்வர மாதிரியான நிலைமைகள் எல்லாம் உருவாகிவிடும். ஆகவே ஒரு கேள்வியை மட்டும் கேட்க 6ஆம் தேதி இருக்குது. யார் கேட்காண்டு பார்க்கணும். இங்க கேட்கிறது எக்ஸோ வையோ இல்லடியா அதங்காக்காவோ இஸ்மாயிலோ ஆரும் இருக்கட்டும். கேட்கிறது தேசிய காங்கிரஸ் குதிரையில ஒரு மக்களுக்கு அதனை வளர்ப்பதற்கான கடமை இருக்கிறது. அதையால் முத்துக்குவேலா என்ன கையெழுத்து ஞாபகம் பாப்போம். குதிரைக்கு போட்டு போறார்கள். ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும். இதுவரை நேரமும் மிக காத்திரமான கருத்துக்களை உங்கள் முன் வைத்து சென்ற தேசிய காங்கிரசினுடைய தேசிய தலைமை